இப்போ பார்த்தீங்களாம்மா, நம்ம இதை ஜாயின் பண்ணோம் இல்லையா, இந்த முனையும் அந்த 4 மணியில் கொடுத்து ஜாயின் பண்ணோடனே எப்படி ரவுண்டு. இப்போ நம்ம இந்த போர்ஷனை போடணும்மா. இதோ இந்த ஒயிட்டு சின்ன முதல்ல அந்த கருப்பு மணிலேயே 3 குட்டி குட்டி மணியும் போட்டு வந்தோம் இல்லையா, அப்போ உள்ளே கொஞ்சம் அடங்கினா போல் வரும் இல்லையா, அதுக்கு மேலே அப்புறம் 2 ஒயரம் போட்டோம். இதில் இப்போ போட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை கோக்குறேன், கவனிச்சுக்கிடுங்க. 3 சின்ன வெள்ளை மணி, 1 2 3. 3வது மணியில் எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். இந்த வயரை பக்கத்தில் கோக்கணும். ஓகேவா? மறுபடியும் 2 மணி, கீழே வந்த ஒயரை அடுத்த மணியில் கருப்பு மணியில் கோக்கணும். புரியுதுங்களாம்மா? இதுக்கு மேலே உயரம் 2, அதுக்கு மேலே ஒரு கலர் கொடுத்தோம் இல்லையா, நான் இங்கே வயலட் கொடுத்துருக்கிறா போல், நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அது. இந்த 3 ரோவையும் போட்டுட்டு வாங்க, ஜாயின் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகேங்களா? நானும் போட்டு வரேன். இங்கே பாருங்கம்மா, இப்படி இருக்குதாம்மா? ஓகேவா? இப்போது இதை இப்படி வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும்மா. சரிங்களா? இந்த வயலட் இருக்கு இல்லையா, 2 4 6 8 10 மணி. அதே போல் இங்கே 2 4 6 8 10 வயலட் வந்திருக்கு. இந்த 2த்தையும் இப்போ நம்ம எப்போவும் இந்த நேற்றுக்கு இந்த ஸ்டாண்டை கூட கீழே போட்டு அந்த ஃப்ளோரை கூட ஜாயின் பண்ணுமே, அந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். எனக்கு இதில் ஒயர் முடிஞ்சிருச்சின்னு நான் வேறு ஒரு துண்டு ஒயர் ஆஃப் ஒயருக்கு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இதுலேயே ஒயர் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்துக்கிடுங்க. ஓகேவா? இப்போது ஏதாவது ஒன்றுத்தில் முடிச்சிருப்போம் இல்லையா, அப்போது ஒரு மணியில் இப்படி மேலே கோத்து இந்த ஒயர் இருக்கும் உங்களுக்கு, மேபி ஒயர் இருந்ததுன்னா. இல்லை புது ஒயர் எடுத்துக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு வயலட்டில் கோத்துக்கோங்க. கோத்துக்கிட்டு இந்த பக்கம் உங்களை பார்த்து ஒயர் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு வயலட் மணி கோருங்க. இந்த எது ஒன்றாமா ஸ்டார்டிங்கே நீங்கள் எந்த வயலட்டில் ஒன்றா கோக்கலாம் இந்த 10 மணியில். ஓகேவா? கோத்ததுக்கு அப்புறம் அதுவே வரிசையாக வந்துடும். முதல்ல கோக்கிறது இந்த மணி தான், இங்கே இருக்கிற மணின்னு இல்லை, ஒரு வயலட்டில் இப்படி கோக்கணும், அவ்வளோதான். கோத்துட்டு இன்னொரு மணியை கோத்து இந்த ஒயரை எதிர்பக்கம் விடணும். ஓகேவா? இப்படி வச்சுக்கிறேங்கம்மா. இப்படி முதல்ல நீங்கள் வச்சு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்களேன்னா இப்போ இந்த மணி இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. ஓகேவா? அது கொத்தா முறுக்கிக்குது, அதனால் நம்ம அதுக்கு மணிக்கு நேராக வர மணியிலே கோத்துருவோம். இப்படி வைங்க. இப்படி 10 மணி இப்படி ஒன்றா இப்படி வைக்கும் பொழுது இப்படி வச்சுட்டா இதோ இந்த மணியில் கோக்குறோன்னு வச்சுக்கிடுங்க. இங்கே கீழே ஒரு மணியை கோத்துக்கிறோம். ஓகேவா?
இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வைக்கும் பொழுது இதுக்கு நேராக ஒரு மணி வரும். இதோ ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், இந்த மணி வருது. ஓகேவா? இப்போ இந்த மணியை கோர்த்து இந்த ஒயரை எதிர்பக்கம் விடணும். இப்போ பார்த்தீங்களா? ஓகேவா? இப்போ அடுத்த மணியில் விடணும். இது இந்த மணியை இந்த மணியில் இந்த பக்கம் ஒயரை இதில் விடணும். இந்த பக்கம் ஒயரை அதுக்கு அடுத்த மணியில் இதில் விடணும். இப்போ ரெண்டுத்துக்கும் முதல்ல ஒரு 4-5 மணி கொக்கும்போது இப்படி தான் லூஸாக வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா? ஒரு 3-4 கோத்த உடனே தன்னால் டைட் ஆகிடும். ஓகேங்களா? எப்படி இதுவாக இருக்குது, லூஸாக வருது, எப்படி யோசிக்க வேண்டாம். பார்த்தீங்களா? ஜாயின் ஆக ஆக டைட்டாகி அழகாக வந்துடும் ஷேப்பு. அப்படியே இந்த 10 மணிக்கும் இந்த பக்கத்தில் ஒரு மணியில் கோக்கணும். நம்ம ஸ்கொயராக இத்தனை நாள் ஜாயின் பண்ணோம், இதை ரவுண்டில் ஜாயின் பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ பாருங்கள். ஓகேவா? இப்போ இந்த ஒயரு அடுத்த மணியில் வரும். பக்கத்து மணி அப்படியே ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு மணி. அதே அந்த 4 மணி டைமண்டே தான் வரும். எந்த வித வித்தியாசமும் மாற்றமும் இல்லை. இதில் கோத்துட்டோம். 3 மணியில் இப்போ ஒயர் இருக்கும். இப்போ ஒரு மணி கோக்க போகிறோம். அப்போ அந்த 4 மணி டைமண்ட் வந்துடும். இல்லை? கொஞ்சம் மணியை கோக்கும்போது மட்டும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா நமக்கு முறுக்கி வரதுனால அதே போல் இதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு சில டைம் இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி போடுறோம்லம்மா ஒயரை, அந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஜானுக்கு மேலே ஒயர் இருந்ததுன்னா கட் பண்ணுற ஒயரு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிடுங்கம்மா ஒரு சின்ன பாக்ஸில். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி குட்டியாக ஜாயின் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு 2-3 மணி மட்டும் கோக்கணுன்றதுக்கோ, இப்போ உதாரணமாக நம்ம அந்த கிருஷ்ணருக்கு கொண்டை போடுவோம் இப்போது அடுத்தது இல்லையா, அந்த கொண்டை போடுறதுக்கு நம்ம புது ஒயரை எடுக்கணுன்றது இல்லை. ஒரு ஜானுக்கு மேலே ஏதாவது நம்ம ஜாயின் பண்ணுறதில் ஒயரை கட் பண்ணோன்னு சொன்னால் அதை தனியாக எடுத்து வைங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த சின்ன இது போடுறதுக்கு இப்போ இது மாதிரி வந்துருச்சு, ஒரு 2-3 மணி மட்டும் கொடுத்து ஜாயின் பண்ணணுன்னா அதுக்கு புது ஒயர் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி அந்த துண்டு ஒயருங்களை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா பொருள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது ஒன்றுத்துக்காக பெருசு ஒயர் எடுக்கணுன்றது இல்லை. கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஒயர் தான்மா ஜாஸ்தி செலவாகும். இதில் மணியை விட பார்க்குறதுக்கு ஒயர் இதில் என்னன்னுவோம், ஆனால்
இது ஒன்றும் இல்லை, இந்த உரல் போடுறதுக்கு எத்தனை ஒயர் ஆச்சுன்னு தெரியுங்களா? அதுதான். ஸோ அது கொஞ்சம் அந்த மாதிரி சின்ன இதுவாக இப்போ இதுக்கு எப்படி பாதி ஒயர் எடுத்துக்கிட்டோமோ அதே போல் இப்போ இல்லை இது மாதிரி ஒயர் முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு சிலருக்கு இந்த 3 மணி தான் கோக்கணுன்னா அப்போ வேறு ஏதாவது இதில் கட் பண்ணதில் இந்த துண்டு ஒயர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்களன்னா இந்த 3 மணி கோக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிக்கிடுங்க. கட் பண்ணுற ஒயரெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுடாதீங்க. ரெட்டை மணியாக நிறைய இருக்குமா இந்த கலர் மணிகளில். கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் அந்த சிசரை வச்சு கரெக்டாக பாயிண்டில் வச்சு கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதெல்லாம் இதில் நமக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். வேறு அந்த 2 மணி எதையாவது 2ஆக கோக்கிற இடமா இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா 2 மணி கோக்கலாம், ஆனால் பெண்ட் ஆகிற இடத்துலலாம் அந்த ஒயர் 2 மணிலையும் போயிடும், நிற்காது. இப்போ 4 மணி கோக்குறோன்னா இங்கே 2ஆக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஷேப் வருமா நமக்கு? அதனால் அந்த ரெட்டை மணியெல்லாம் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்பெல்லாம் ஒரு கத்திரிக்கோல், சின்ன கத்திரிக்கோல் இருக்கும் இல்லைங்களா, நம்ம பால் கட் பண்ணுற கத்திரிக்கோல், அந்த மாதிரி வச்சு அதனுடைய எட்ஜில் கட் பண்ணுங்கள். நடுவில் கூட வேண்டாம், அந்த கத்திரிக்கோளுடைய எட்ஜில் வச்சு அந்த மணியினுடைய போர்ஷனை இது பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது பாருங்கள் இப்படி இருக்கு இல்லையா, அப்படி பண்ணிக்கிடுங்க. இப்போ இந்த 2 மணி வரும், சரிங்களா? இல்லைன்னா நிறைய வேஸ்ட் ஆகும்மா இதில். இந்த வயலட் கலரில் இப்போ நான் எவ்வளோ ரெட்டை மணி எடுத்து காட்டுட்டுங்களா, எல்லாம் கஷ்டம். இதெல்லாம் நமக்கு லேபர் தான். இது போட்டோன்னு சொன்னோம்னா போடுறது மட்டும் இல்லை, இதுக்கு சைட்லலாம் நம்ம இன்னும் எவ்வளோ பண்ணணும்னு இருக்குது. அதெல்லாம் தான் கொஞ்சம் நம்ம பொறுமை தேவை. பொருள் வேஸ்ட் பண்ணாமையும் இருக்கணும். இப்போது கடைசி இது கோத்துருக்கோம். நம்ம எப்பவும் போல் அந்த மணியில் மட்டும் கோத்து முடிச்சு போட போகிறோம். இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு ஜாயின் பண்ணணும்மா, சரிங்களா? நல்லா கொஞ்சம் டைட்டாக ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இங்கே வைக்கிற அட்டையும் கொஞ்சம் டைட்டாக வைங்க, ஓகே?
ஓகேவாம்மா? குழந்தை கிருஷ்ணரை கட்டி போடுறதுக்கு உரல் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது மரம்மா. ஓகேவா? எல்லோரும் இந்த மாதிரி போட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேம்மா. 14 உயரம், 14 உயரம். இந்த 8 மணியில், இந்த ப்ரௌன் கலர் மணியில் எப்படி போட்டு வந்துட்டிங்களா? இது உள்ள இந்த மாதிரி அந்த பேப்பரை நம்ம கேலண்டர் சுருட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. ஓகேவா? பழைய நியூஸ் பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பசங்களுடைய பழைய நோட் புக்கு ஏதோ ஒரு பேப்பர், அதை நல்லா இப்படி சுருட்டி இது உள்ளே வச்சிடும். ஓகேங்களா? இப்போ 1 மணியில் இப்படி ஒயர் இருக்கும் இல்லையாம்மா, ஒரு ஒயரை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஏதாவது ஒயரை பக்கத்து மணியில் விட்டுக்கோங்க. இப்போ 2 மணியில் ஒயர் இருக்கும். ஓகே? ஒரு மணியில் 3 மணி, ஒரு இந்த பக்கம் ஒயரில் 3 மணிக்கு வருங்க. மறுபடியும் 2 ஒயரில் 2 மணியில். ஓகே? இப்போ 2 மணி, 5 மணி ரவுண்டு வரும். அந்த மரம் கொஞ்சம் மேலே இப்படி க்ளோஸாக போகணும்ல, அதுக்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரவுண்டும் நமக்கு இதுவாக தெரியாமல் இருக்கும். அதனால் மரம் போக போக மேலே கொஞ்சம் இதுவாக போகும், கூராக போகும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி. இப்போ எனக்கு இந்த பக்கம் ஒயர் சின்னதாக இருக்குதுமா, அதனால் நான் இந்த பக்கம் மேல் பக்க ஒயர்லேயே ஒரே ஒரு மணி கோத்து, முதல்ல கோத்த இந்த மணியினுடைய சைடு மணிலையும் கோத்து, as usual இந்த 2 மணியில் இப்போ முடிச்சு. இப்போ ஒரு புது ஒயர் எடுத்துக்கிடுங்க. ஆமா, நான் இலை போட்டிருக்கிறது அந்த கிளை எப்படி தெரியுமாம்மா, இந்த மேலே 4 மணி வந்திருக்கு இல்லைங்களாம்மா, அதில் ஒரு 2 மணிக்கும் 2 மணிக்கும் கோத்துட்டு மேலே அப்படியே மரத்தினுடைய இது நிற்கிறா போல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 4 கிளைய இந்த 5 மணி வந்திருக்கு பாருங்கள், அதில் இந்த சைடில் 1 மணி வரும் இல்லையா, அதில் கோத்துருக்குறேன். 2 3 4, இங்கே 4 வரா போல் இருக்கும், மேலே இப்படி 2 நிற்கிறா போல் இருக்கும் மரத்துக்கு மேலே. நான் அந்த மாதிரி போட்டிருக்கேம்மா. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மேலே 4 இருக்கிறதுல நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அதே போல் சைடில் 1 போட்டு காட்டுறேன். ஓகேவா? நான் புது ஒயர் எடுக்கிறதுனால இப்போ ஃப்ரெஷ்ஷாக கோத்துக்கிறேம்மா. இதை பாருங்கள், இந்த 4 மணியில் 2 மணியில் ஒயரை கோத்துக்கிடுங்க. ஓகேவா? இப்போது க்ரீன் மணி மேலே தண்டு கோக்க போகிறோம் இல்லையா, அதனால் க்ரீன் மணி.
3 க்ரீன் மணி கொத்துக்கிடுங்க. 1 2 இந்த பக்கம் ஒயரில் 1 மணி இப்படி வச்சுக்கிடுங்க. இப்போ முதல்ல ஓகேவா? இது ஒயரை சமமாக வச்சுக்கிடுங்க. இது ஒன்று போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கடைங்களில் இலை சமிக்க வைக்கணுமா, ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டியாக கலர் கலராக, அதுலேயே இலை சமிக்கைன்னு கேளுங்க. இப்படி கிடைக்கும். எல்லா கலர்லேயுமே இருக்கும். ரெட்டு, நீலம், கோல்டனு, சில்வருன்னு. ஓகேவா? நமக்கு இந்த க்ரீன் இந்த ஷேப்லேயே கூட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மாவிலை மாதிரி இவ்வளோ பெருசு, இது வேப்ப இலை மாதிரி இவ்வளோ நீல சமிக்க கூட இருக்குது வேப்பிலை ஷேப்லேயே. சரிங்களா? அது இருக்குது. அதே போல் ஆர்டின் ஷேப் மாதிரி இலையும் இருக்குது. நானே இது வாங்கினேன். இது முன்னே வேறு ஒன்று துளசி மடத்துக்காக வாங்கினேன். அதனால் இதையே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பேக்கெட்டாக வாங்கியிருக்கேன்னு. உங்களுக்கு இலை எந்த ஷேப்பில் இருக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல. பெரிய பெரிய இலையாக வேணும்னா வேப்ப இலை ஷேப்பில் இருக்கிற ஷேப்பு இலையை கூட வாங்கிக்கோங்க. இல்லை இந்த அளவுக்கு சின்னதாக இப்படி இருக்கிறதும் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ஆர்டின் ஷேப் மாதிரி இப்படி சின்ன சின்னதாக இலை ஷேப்பில் வரும். அது வேணும்னாலும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் இந்த இலை சமிக்கைன்னு கேட்டிங்களன்னா மணி வாங்குகிற கடைகள்லேயே இருக்கும். பேக்கெட்டாக வாங்கணுன்ற அவசியம் இல்லை, ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா இது 10 கிராமுன்னு கொடுத்தாங்களானாலே இவ்வளோ வரும். அதுவே நமக்கு போதும். அதனால் அது நம்ம நிறைய போடுறதுக்கு வேறு வேறையெல்லாம் போடணுன்னா வாங்கிக்கலாம். இது நான் முன்னையே வாங்கினது வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். துளசி மடம்லாம் போடும்போது வாங்கினேன். அதனால் இது வச்சுருக்கிறேன். இப்போது இந்த மாதிரி 3 மணி கொத்து வந்துருச்சு இல்லைங்களா? இதில் ஒரு இலையை கொத்துக்கிடுங்க. இந்த ஒயரில் ஒரு இலையை கொத்துக்கிடுங்க. இப்போ எப்பவும் போல் 3 மணி கொக்கணும். பச்சை மணி எப்படி? இந்த ஒயரில் ஒரு பச்சை மணி, இந்த பக்கம் ஒயரில் ஒரு பச்சை மணி, ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு பச்சை மணி. ஓகேங்களா? புரிஞ்சதாம்மா? இப்போ இது பாருங்கள். இப்போ மறுபடியும் கொக்கும் பொழுது என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அதாவது மாற்றி மாற்றி கொடு. இப்போ முதல்ல இலையை கொத்திங்க தெரியுமா? இலையை கோத்துட்டு நம்ம பச்சை மணி கொத்தோம். இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு பச்சை மணியை கோத்துட்டு அப்புறம் ஒரு இலையை கோத்துட்டு, அதே போல் இந்த பக்கமும் முதல்ல ஒரு மணி, அப்புறம் ஒரு இலை. இப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு மணி, 2 ஒயருக்கும் காமனாக ஒரு மணி. அதாவது இலை ரொம்ப ஒன்றோட ஒன்று இடிச்சுக்கிட்டு கொச்சை கொச்சை நமக்கு தெரியாமல் இருக்கா. இப்படி பார்த்தோம்னா இலை பார்க்குறதுக்கு அடர்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நமக்கு கேப் விட்டும் தெரியும். புரியுதுங்களா? இப்போ மறுபடியும் முதல்ல இலை கோருங்க. ஓகே. அப்புறம் ஒரு க்ரீன் மணி, அதே போல் இந்த பக்கம் முதல்ல ஒரு இலை, அப்புறம் ஒரு க்ரீன் மணி. இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு மணி. ஓகேவா? இலையில மாட்டிக்காத பார்த்து போடுங்க. இலை நீட்டாக இருக்கிற தொட்டு நம்ம போடுறத எப்படி போட்டால் அப்படி நிற்கும் பாருங்கள். இப்போ ஓகேவா? இந்த மாதிரி இப்போ நான் 1 3 போட்டிருக்கிறேன். இன்னும் 4 போடுங்க. 7 போடணும்.
ஓகேவா?